இப்ப மத்திய அரசு தரமில்லாத மருத்துவக் கல்லூரிய அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியோட அக்ரிகேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க, மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டீங்க. நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம், அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம். அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும்? நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம், அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம். குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம். இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க? ஐயோ ரத்து பண்ணிட்டு, ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில அடிப்படை வசதி, ஒரு கரண்ட் வசதி இல்லை. அதனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அவலத்தன்மையை 33 காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்கிறாங்க. அதுக்கு ஒரு சான்றுங்க. உண்மைதான், நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க தான் எழுதிருக்கீங்க. 830 கோடி நீங்க எழுதினீங்களா நான் சொன்னா? பத்திரிகையில் நீங்க தான் எழுதினீங்க. பணம் எல்லாம் வந்துருச்சு, பதுக்கி வச்சுட்டாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க, எழுதுறது நீங்க தானே, மக்களை தானே சொல்றாங்க. பத்திரிகை எழுதிக்கலாம், புதுசா நான் சொன்னா? எங்களுக்கு 51% வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் 60% வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். களம் உறுதி செய்யும். அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது 51%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில 60% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். கோவை களம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன், போய் எல்லா வேட்பாளர்களும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலை இருப்பதாக சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க கட்சி வேட்பாளரை அறிவிச்சிருச்சு, ஒரு சுற்றியாச்சு. நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை எல்லா பக்கம் சொல்றாங்க. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பா இருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும். எல்லா தொகுதிகளுக்கு போயிட்டு வரணும். வானதி அக்கா, மூத்த தலைவர்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லயும் சுற்றுப்பயணம் பண்ணணும். அண்ணே, நீங்க வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பல்லட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக, அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி 60 விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே பெறும்.